அமரன் படத்தை பற்றி பேச்சு வந்து அப்ப சிவகார்த்தியன் சின்ன வயசுலே குறைஞ்ச நாள்லே பெரிய ரேஞ்சுக்கு வந்துட்டாரு. அமைதியானவர், பண்பானவர், ஆணவமற்றவர், இயல்பானவர்னு அவரை பற்றி அண்ணன் ரஜினிகாந்த் வந்து வெகுவா புகழ்ந்தாரு. சீமான் வந்து அடுத்து அவர் தான் வருவாருன்னு சொன்னாப்புல. நான் சொன்னேன், ஜாதி மதம் மொழி எதுவும் பின்னணி எதுவுமே இல்லாம தானே பெரிய அளவில் எழுந்து வந்துட்டாரு. சின்ன வயசுலே ஒரு பெரிய ரேஞ்சுக்கு வந்துட்டாரு. அவருக்குன்னு ஒரு மார்க்கெட்டிங் ரேஞ்சு பெருசா இருக்குன்னு நான் சொன்னேன். அப்போ அண்ணன் ரஜினி சொன்னாரு, டான் படத்தை அவர் தோல்ல சுமந்து நிறுத்திட்டாருன்னு. அந்த டான் படத்தை அவர் தோல்ல சுமந்து நிறுத்திட்டாரு சிவகார்த்திகேயன் அண்ணன் ரஜினிகாந்த் சொன்னாரு. நான் சொன்னேன், அமரன் படம் 4வது வாரமா பேன் இண்டியாவில் புக் மை ஷோல பெரிய அளவுக்கு டிக்கெட் போயிட்டு இருக்குது. அது ஒரு பெரிய பூஸ்ட் தான். ஒரு பேன் இண்டியா ஸ்டார் ஆட்டே சின்ன வயசுல ஆயிட்டாருன்னு சொன்னேன். அதுக்கெல்லாம் தகுதியானவர் தான், பண்பானவர், தன்மையானவர்னு அண்ணன் ரஜினிகாந்தும் சிவகார்த்தியனை பொழுது பேசினார். சீமானும் அதை என்டால்ஸ் பண்ணி தம்பிகிட்ட நான் சொன்னேன், நீ சினிமாவை கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு சொன்னேன். கான்சன்ட்ரேட் பண்ணி மேலே வந்துடுவான் தம்பின்னு. சிவகார்த்தியன் வெற்றியை சீமானு ரொம்ப மகிழ்ச்சியோட அதை என்டால்ஸ் பண்ணி சீமான்ட்ட அண்ணன் ரஜினிகாந்த் கிட்ட பேசினாப்புல.